बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु सल्लल्लाहु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन अम्मा बाद. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானின் கடைசி பகுதியிலே லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நாமெல்லாம் நம்மளால் முடிந்த அளவு இபாதத்துக்களை செய்வதற்கு தலைப்பட்டிருக்கிறோம், முயற்சிக்கின்றோம். அல்லாஹு தஆலாவும் நம்மளால் முடிந்த அளவு தக்வாவோடு வாழுமாறு கூறுகிறான். இத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் முடிந்த அளவு நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் நம்மளுடைய நோக்கம் இஹ்லாஸானதாக இருக்க வேண்டும். இந்த இடத்திலே நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய்மையாக கற்று அதன் அடிப்படையிலே செயற்பட வேண்டும் என்ற நியத்தோடு நாம் அவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தனிமையும் தக்வாவும் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு விடயங்களையும் நாம் வாழ்க்கையிலே எந்த அளவு கடைபிடிக்கின்றோம் என்பதை நாம் எல்லாம் தனித்தனியாக என்ன செய்யலாம், எங்களை நாங்களே உணர்ந்து கொள்ள முடியும். தக்வா என்றால் என்ன என்று விளங்கி கொண்டோமே ஆனால் அது தனிமையிலே நம்மிடத்தில் இருக்கிறதா அல்லது பொதுவாக நாம் அதை மேற்கொள்கின்றோமா என்ற ஒப்பீட்டை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். தக்வா என்ற அரபு சொல்லுக்கு பல்வேறு அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. இறை அச்சம் என்று கொடுக்கப்படுகிறது, தடுப்பு, தவிர்ந்து கொள்ளல் போன்ற அம்சங்களை எல்லாம் அறிஞர்கள் கொடுக்கிறார்கள். தக்வா என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் அதனை மிகச் சரியாக நடைமுறைப்படுத்த முடியும். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று, உபையே, தக்வா என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். தக்வாவுக்கு சிறந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கிறார்கள், தக்வா என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் மாறி அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். உமரே, கற்களும் முட்களும் நிறைந்த ஒரு பாதையில் நீர் பயணம் செய்ய வேண்டி வந்தால், முள்ளு நிறைந்திருக்கிறது, கற்கள் நிறைந்திருக்கிறது, இந்த பாதையிலே நீ போக வேண்டி வந்தால் எப்படி அந்த பாதையை கடப்பீர், எப்படி உன்னால் போக முடியும் என்று கேட்கிறார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படி ஒரு சந்தர்ப்பம், அப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டால் காலில் கற்கள் தைக்காமலும் என்னுடைய ஆடையில் முட்கள் குத்தாமலும் என்னுடைய ஆடை கிழியாதவாறு என்னுடைய காலுக்கு எதுவும் சேதங்கள் காயங்கள் வராதவாறு மிக பாதுகாப்பாக நிதானமாக என்னுடைய அந்த பயணத்தை மேற்கொள்வேன். கால்களை கல்லுக்கு படாமல் முள்ளுக்கு படாமல் என்னுடைய ஆடைகளை நாம் சரி செய்து நான் மிக நிதானமாக பயணம் செய்வேன் என்றார்கள். அதற்கு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமரே, அதுதான் தக்வா என்றார்கள். அதுதான் தக்வா. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வாழ்கின்ற காலத்திலே ஹராம் ஹலால் பேணி அல்லாஹ்வுடைய சட்டங்களை மிகச் சரியாக பின்பற்றி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை அணுவும் தவறாமல் அவன் பின்பற்றி பொதுவிலும் தனிமையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனுடைய வாழ்க்கையை அவன் சரியாக மேற்கொள்வானே ஆனால் அதுதான் தக்வா. இதனைத்தான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கருத்தை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தக்வா என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஹராம் ஹலால் பேணி அல்லாஹ்வுடைய சட்டங்களை மிகச் சரியாக பின்பற்றி நாங்கள் நடப்போமே ஆனால் நாங்கள் தக்வா உள்ளவர்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது உபதேசம் செய்தாலும், சஹாபாக்களுக்கு எந்த சந்தர்ப்பங்களில் உபதேசங்கள் வசியத்துகளை செய்தாலும், அல் குர்ஆனிலே வரக்கின்ற 3 வசனங்களை ஓதாமல் சொல்லாமல் உபதேசம் செய்ய மாட்டார்கள். அது என்ன உபதேசமாக இருந்தாலும், ஜும்மா குத்பாவாக இருந்தாலும், பெருநாள் குத்பாக்களாக இருந்தாலும், அல்லது பொதுவான என்ன உபதேசங்களாக இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் இந்த வசனத்தை ஓதுவார்கள். விசுவாசிகளே, உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். மௌத்தாவுக்குள்ள எப்படி மௌத்தாகணுமா? முஸ்லீமாகத்தான் மௌத்தாக வேண்டும். இந்த குர்ஆன் வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதித்தான் வசியத்து செய்வார்கள், உபதேசம் செய்வார்கள். அடுத்த வசனம் யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா சூரத்துன் நிசாவிலே வரக்கூடிய முதலாவது நீண்ட வசனம். மனிதர்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லது ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தானே அந்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனங்களையும் வசியத்து செய்வார்கள். இன்னொரு வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா, விசுவாசிகளே, உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ்வை அண்டிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, உங்களுடைய பேச்சுக்கள் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறது, தெளிவாக பேசுங்கள். இந்த 3 விஷயங்களையும், தக்வாவுடைய சம்பந்தப்பட்ட இந்த 3 வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சந்தர்ப்பங்களில் உபதேசம் செய்ய தொடங்கினாலும், எந்த சந்தர்ப்பங்களில் பயான்களை செய்ய தொடங்கினாலும் இதனை சொல்லித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆகவே அல்லாஹ்வை பயந்து கொள்வது என்பது தக்வா, நாங்கள் இரையச்சம் என்ற அந்த விஷயத்தை எல்லா சந்தர்ப்பங்களிலும், தனிமையிலும் பொது வாழ்விலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் மனிதனுக்கு மிக தேவை. எங்களுடைய சகல நடவடிக்கைகளும் உள்ரங்கமாக இருந்தாலும் சரி, வெளிரங்கமாக இருந்தாலும் சரி, அந்த எங்களுடைய நடவடிக்கைகள் தக்வாவுடையதாக இருக்க வேண்டும். சுஃபியானு ஸௌரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, மன் அஸ்லஹ ஸரியத்தஹு அஸ்லஹல்லாஹு அலானியத்தஹு, யார் ஒருவர் தன்னுடைய உள்ரங்கமான வாழ்க்கையை, உள்ரங்கமான நடவடிக்கைகளை சரியாக செய்கிறாரோ, மேற்கொள்கிறாரோ, அஸ்லஹல்லாஹு அலானியத்தஹு, அல்லாஹ் தஆலா அவருடைய வெளிப்படையான விடயங்கள் அனைத்தையும் சரி செய்கிறான். அப்ப உள்ரங்கமான சகல விஷயங்களை நாங்க சரியா செஞ்சா அல்லாஹ் என்ன செய்கிறான்? வெளிரங்கமான சகல விடயங்களையும் சரி செய்கிறான். வமன் அஸ்லஹ மா பைனஹு வ பைனல்லாஹ் அஸ்லஹல்லாஹு மா பைனஹு வ பைனன் நாஸ், அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு, நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை யார் சரியாக செய்கிறாரோ அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு சரியான நடவடிக்கைகளை, அவர்களை சரியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வைக்கிறான். அவர்கள் மக்களுக்கு மத்தியில எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியாக நடந்து கொள்வார்கள் என்று சுஃபியானு ஸௌரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நாங்க சிர்ரியத்தன், தனிமையில, மறைமுகமான அடிப்படையிலையும் அல்லாஹுவை தக்வா செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அப்பதான்
தான் அல்லாஹ் தஆலா எங்களுடைய வெளிப்படையான சகல வாழ்க்கைகளையும் சரியாக மேற்கொள்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு வழி செய்வான் என்பதை இந்த விஷயத்தின் மூலமாக நாங்கள் விளங்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து மிக முக்கியமான சந்தர்ப்பங்களிலே, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு வசியத்து செய்யுங்கள், யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவை கொண்டேதான் வசியத்து செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தக்வா, இறையச்சம் என்பதை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கினோமே ஆனால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இதனை மரணிக்கும் வரைக்கும், மௌத்து வரைக்கும் நாங்கள் பின்பற்ற முடியும். கால இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சாபி சொல்கிறார்கள், வஅலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன், ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு நல்ல உபதேசம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தின் மூலமாக வஜிலத் மின்ஹல் குலூப், எங்களுடைய உள்ளமெல்லாம் பயந்து நடுங்கியது. வரஃஅத் மின்ஹல் உயூன், எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உபதேசத்தை கேட்டு நாங்கள் அப்படியே பயந்து விட்டோம். எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்க தொடங்கின. அப்பொழுது ஒரு சஹாபி எழுந்து, யா ரசூலல்லாஹ் கஅன்னா மௌஇலத்து முஅத்தஇன், யா ரசூலல்லாஹ் உங்களுடைய இந்த உபதேசத்தை பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய இந்த வசியத்தை பார்க்கின்ற பொழுது கஅன்னஹா மௌஇலத்து முஅத்தஇன், ஒரு பிரியாவிடை பெறக்கூடியவர் அல்லது ஒரு அவருடைய சந்தர்ப்பம் எல்லாம் முடிய போகிறது என்பதை உணர்த்துகின்ற அடிப்படையில் பிரியாவிடை பெறக்கூடியவருடைய ஒரு உபதேசத்தை போன்றல்லவா இருக்கிறது யா ரசூலல்லாஹ், ஃபௌசினா யா ரசூலல்லாஹ், அப்ப எங்களுக்கு இன்னும் என்ன செய்யுங்கள், வசியத்தை செய்யுங்கள் என்று ஒரு சஹாபி கேட்கிறார்கள். பயான கேட்ட உடனே, அந்த உபதேசத்தை கேட்ட உடனே எல்லாருமே கண் கலங்குறாங்க, உள்ளமெல்லாம் நடுங்குகிறது. சஹாபாக்கள் நினைக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்திம காலத்துக்கு வந்து விட்டார்களோ, அவர்களுக்கு பிரியாவிடை கிடைக்க போகிறதோ, இந்த உலகத்தை விட்டு மரணித்து விடுவார்களோ என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற அளவுக்கு அந்த சஹாபாக்களுக்கு ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது யா ரசூலல்லாஹ் இன்னும் எங்களுக்கு வசியத்தை செய்யுங்கள், இன்னும் வசியத்தை செய்யுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊசிக்கும் பித்தக்குவல்லாஹ், உங்களுக்கு நான் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு, தக்வாவோடு வாழுமாறு நான் உங்களுக்கு வசியத்தை செய்கிறேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த தக்வாவை உணர்த்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தக்வா இருந்தால்தான் ஒரு மனிதனால் மிக சிறப்பாக வாழ முடியும். ஒரு மனிதன் உதாரணத்துக்கு வயதாது இன்னமல் முஃமினூன், ஒரு மூமின் யார் என்றால் அல்லாஹ் சொல்லி தருகிறான், இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வுடைய பெயர் கேட்டால் அவருடைய உள்ளம் நடுநடுங்கும். அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக, அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அவனால் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அவருடைய சிந்தனை எல்லாம் அல்லாஹ்வை பயரக்கூடிய அடிப்படையிலே தான் ஏற்படும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு மனிதன் தக்வாவோடு வாழ வேண்டும். யஸ்தஹ்ஃபூன மினன் நிசாயி வலா யஸ்தஹ்ஃபூன மினல்லாஹ் வஹும் மஅஹும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மனிதர்கள் சிலர் மக்களிடத்திலே இருந்து மறைக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் கிட்ட இருந்து என்ன செய்யலாது, எதையும் மறைக்க முடியாது. வஹுவ மஅஹும், அல்லாஹ் அந்த மனிதர்களோடு எப்பொழுதும் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். தனியே இருக்கக்குள்ள என்ன செய்யலாம், யாருக்கும் தெரியாம நாம் எதுவும் செஞ்சிடலாம். மனிதனுடைய நிலைமை ஹாலாத் அப்படித்தான். ஒரு சிசிடி கேமராவுக்கு பயப்படுவ நமக்கு அல்லாஹ்வை பத்தி அச்சம் இருக்கும்டா அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுடைய ஈமான வளர்க்கலாம். பொதுவாக உலகத்தில் மனிதனை நாங்கள் பார்த்தோம்னா 3 வகையில பிரிக்கிறோம். தக்வாவுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் 3 வகையில பிரிக்கப்படுவான். ஒன்று, அவனுடைய வெளிரங்கமான வாழ்க்கையும் தனிமையான வாழ்க்கையும் பொதுவாக சமமாகத்தான் இருக்கும். வெளிரங்கமா எப்படி இருக்கிறாரோ அது மாதிரிதான் என்ன செய்வாரு, தனிமையிலேயும் அவர் வாழ தொடங்குவார். அப்படி சிலர். இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கண்டா, வெளிரங்கமான வாழ்க்கை நல்லா இருக்கு,
4 பேரில் நல்லம் என்று சொல்கின்ற அளவுக்கு என்ன செய்யும், அவருடைய வாழ்க்கை அமையும். 4 பேர் பார்த்தாங்கன்னா நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடப்பாரு. ஆனா உள்ரங்கமான வாழ்க்கை 0. நிறைய இருக்கிறார்கள். வெளிப்படையாக இபாதத் எல்லாமே செய்வார். ஆனா மறைமுகமாக அவர் என்ன செய்வார், அவருடைய அந்த வெளிரங்கமாக செய்கின்ற அளவு இருக்க மாட்டார். 3வது சாரார் இருக்கிறார்கள். வெளிப்படையாக சாதாரணமாக இருப்பார்கள். ஆனால் மறைமுகமாக தனிமையிலே அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும். வெளிப்படையாக பொதுவாக இருப்பார்கள். ஆனால் தனிமையிலே ஏற்பட்டால் அவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தார்கள். சஹாபாக்கள் இந்த நிலைமையிலே தான் இருந்தார்கள். ஏனென்றால் பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், இந்த தக்வாவை தான் எங்களுக்கு வணக்கத்தின் மூலமாக தக்வாவை எதிர்பார்க்கிறான். வணக்கம் ஏற்படுத்தப்பட்டதன் மூலமாகவும் அல்லாஹ் என்ன செய்கிறான், தக்வாவை தான் எங்களுக்கு காட்டி தருகிறான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, உபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். உபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னுண்டான சமூகத்தையும் படைத்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். ஏனென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க. அப்ப எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இபாதத், அந்த இபாதத்தின் மூலமாக தக்வா உணர்த்தப்படுகிறது. அதனால அல்லாஹ் தஆலா சுமார் 70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த தக்வாவை அல் குர்ஆனிலே வலியுறுத்தி சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தக்வா என்பது எப்படி வெளிப்படையாக எங்களிடத்தில் இருக்கிறதோ அதே போன்று மறைமுகமாகவும் இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். பொதுவாக மனுஷன் என்ன செய்வான்டா, 3 அடிப்படையில் பயப்படக்கூடியவனாக இருப்பான். மனிதனுடைய வாழ்க்கை 3 அடிப்படையில் அவனுக்கு பயம் ஏற்படும். முதலாவது, அல்லாஹ்வை உண்மையாகவே பயப்படும். அல்லாஹ்வுக்கு பயந்து செய்வான், பாவங்கள் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுக்கு பயந்து ஹராத்தை அவன் பேணிக் கொள்வான். அல்லாஹ்வுக்கு பயந்து தீமையான காரியங்களில் ஈடுபட மாட்டான். அவனுக்கு எதை நினைத்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற சிந்தனை இருக்கும். இது ஒரு வகை. இது முதலாவது சாரார். 2வது சாரார் இருக்கிறார்கள், மனுஷனுக்கு பயந்து செய்ய மாட்டான். 2வது சாரார், அவர் பார்த்துடுவார், நாம் என்ன செஞ்சா என்ன செஞ்சிருவாங்க, 4 பேர் என்ன பார்த்துருவாங்க, இந்த கடையில் போய் நாம ஏதாவது திருடினா சிசிடிவி கேமரா நம்மளை பார்த்துரும். இப்படி ஒரு சாரார் மனிதர்களுக்கு பயந்து அவர்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். 3வது ஒரு சாரார் இருக்கிறார்கள், மனச்சாட்சிக்கு பயந்து செய்வார்கள். மனச்சாட்சி உறுத்தும் அவர்களுக்கு. 3வது ஒரு சாரார். அப்ப அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறவர்கள், மனிதர்களுக்கு பயப்படுகிறவர்கள், மனச்சாட்சிக்கு பயப்படுகிறவர்கள், இப்படி இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இபாதத்தை தந்திருப்பதன் நோக்கம், அங்கே தக்வா என்றால் இபாதத்தின் மூலமாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களிடத்தில் தக்வா இருக்கும். குறிப்பாக நாங்கள் தனிமையிலே இருக்கின்ற பொழுது எங்களிடத்திலே தக்வா மிக அவசியம். மறைமுகமாக எங்களுடைய செயற்பாடுகள்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். இதுக்கு இபாதத்தில் நாங்கள் நிறைய உதாரணம் பார்த்தேன். உதாரணத்துக்கு பார்ப்போமே. இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னா, தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் தொழுகிறோம், 5 நேரம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஒரு முஸ்லீம். இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, தொழுகைக்கு வந்து நின்றுட்டாரு, தொழுது கொண்டு இருக்கிறார். தொழுகை நடுவில் அவருக்கு வுது முடிஞ்சிட்டு, ஏதோ ஒரு அடிப்படையில் என்ன செஞ்சுட்டு வுது முடிஞ்சிட்டு. இந்த வுது முடிஞ்சது அவருக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. வுது முடிஞ்சிட்டு காத்து பிரிஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன், யாருக்குமே தெரியல. அவருக்கு தெரியுமா இல்லையா? அவருக்கு தெரியும். இப்ப அல்லாஹ்வை தனிமையில் அஞ்சுகின்றவர், தக்வா உடையவர், வுது முடிஞ்சிட்டு தானே, அது யாருமே பார்க்கல, யாருமே என்ன செய்யல, பார்க்கல. அப்படியே நாம மிச்ச தொழுவாங்களா? யாரும் தொழுவோமா? நாம அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இபாதத் தொழுகையில இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்தால் நாங்க அப்படி தொழுவோமா? தொழ மாட்டோம். ஏன் தொழ மாட்டோம்? ஏன் தொழ மாட்டோம்? நாங்க தக்வா, யாரு பார்க்காட்டியும் என்ன செய்யறான், வல்லவன் ரப்பு படைச்சிருக்க, எங்களை படைத்தவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், எங்களை பார்த்து கொண்டு. அப்ப தனிமையில எங்களுக்கு இது ஏற்படுதா இல்லையா, மறைமுகமா வருதா இல்லையா, இதை நாங்க என்ன செய்யணும், வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இப்ப நோன்பு நோக்கிறோம்.
நல்ல பாப்போமே. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். என்னதுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான்? இறையச்சம். உங்களுக்கு மட்டுமே, உங்களுக்கு முன்னுண்டான சமூகத்துக்கு நாங்கள் கடமையாக்கிறோம் சொல்றாங்க. லஅல்லக்கும் தத்தகூன். ஏன் அல்லாஹ் எங்களுக்கு நோன்பை கடமையாக்கினான் என்றால் நீங்கள் தக்வா உடையவர்களாக மாற வேண்டும். நோன்பு தக்குவா உடையவர்களாக மாறணும். எப்படி தக்குவா வரும்? பிரதான நோக்கம் இதான். அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியதன் பிரதான நோக்கம் இதான். சில சைட் காரணங்கள் இருக்கும், ஆனா பிரதானம் எது? தக்குவா. சிலர் சொல்லுவாங்க நோன்பின் மூலமாக நோய் நிவாரணம். நோய் நிவாரணம்னா நோயாளிக்கு மட்டும்தான் நோன்பு கடமையாக்கணும், அப்படித்தானே நிவாரணம் தேவை. பசியை உணர்வதற்கு என்று சொல்வார்கள். அப்ப பணக்காரனுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? நோன்பு இருக்கும். ஆனா அல்லாஹ் என்னத்துக்கு நோன்பை கடமையாக்கியிருக்கான்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்காக. எப்படி தக்குவா வருது? இப்ப நாங்க நோன்பு நோட்டிருக்கிறோம், சரியான ஒரு பகல் ஆயிற்று, சரியான பசி, சரியான தாகம், சரியா பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். எனக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் இருக்குது வீட்டுல. எனக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் இணைஞ்சிருக்கு வீட்டில் இருக்கிறது. வேற யாரும் இல்லை, யாரும் பார்க்கவும் இல்லை. நான் சாப்பிடுவேனா? நாம சாப்பிடுவோமா? யாராவது சாப்பிட மாட்டோம். ஏன் சாப்பிட மாட்டோம்? ஏன் சாப்பிட மாட்டோம்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். யார் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். நான் தனிமையில இருக்கின்றேன், யாருமே என்னை பார்க்கவில்லை, ஆனால் படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு எண்ணம் வருகிறது. அதுதான் தக்குவா. இதுதான் தக்குவா. இப்ப சில நம்ம ஊர்களில் நடக்கும், நோம்புக்கு ஒரு கிழமைக்கு முதல் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க. நோம்புக்கு ஒரு கிழமைக்கு முதல் என்ன செஞ்சிருவாங்க? கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க. இப்ப புதிய ஜோடி கல்யாணம் கட்டிட்டாங்க, 2 பேரும் நோம்பு முடிச்சிருக்கிறாங்க, வீட்டுல யாருமே இல்லை, அவங்க 2 பேரும் தான் இருக்கிறாங்க. ஹலாலான மனைவி, ஹலாலான மனைவி என்னோட இருக்கிறாள். அப்ப யாரும் இல்ல, நோம்பு முடிச்சிட்டு நாங்க வேற சிந்தனைகளுக்கு போகுமா? போக மாட்டோம். ஏன்? யார் பார்க்காவிட்டாலும் வல்லவன் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். இதைத்தான் நாங்கள் இது எல்லாத்தையும் இருக்கு நம்ம எனக்கிட்ட உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நம்மள்ட்ட இந்த சிந்தனை இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா நோம்போட இந்த என்ன செஞ்சிரு கொஞ்சம் பேருக்கு இந்த எல்லாமே முடிஞ்சிடும். நோம்போட நினைஞ்சிடும், எல்லாருக்குமே முடிஞ்சிடும். இப்படித்தான் நினைக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானிலே இப்படி நாங்கள் செய்கின்ற எங்களுடைய செயற்பாடுகள் ரமலான் அல்லாத காலங்களிலும் இருக்க வேண்டும். அதைத்தான் பயிற்சியைத்தான் இந்த ரமலான் தருகிறது. அதுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இபாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். ரமலான்ல மட்டும் நாங்கள் செய்கிறோம், தக்வா உள்ளவர்களாக இருக்கிறோம், மறைமுகமாக எந்த பாவங்களும் செய்வதில்லை, அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற சிந்தனையோடு வாழ்றோம். ரமலான் முடிஞ்சா எங்களுடைய சிந்தனை போகுதுண்டா எங்களுடைய ஈமான் பலகீனம். ரமலான்ல மட்டும்தான் நான் அல்லாஹ் பார்க்கிறேன். சிலர் என்ன செய்வாங்கண்டா, இந்த பள்ளிவாசலுக்குள்ள தூசணம் பேசக்குள்ளால மற்றவரை பத்தி பேச, ஓ பள்ளிக்குள்ள பேசாத, இங்க பேச வேணாம், பள்ளிக்குள்ள பேச வேணாம், வெளியில போய் பேசுவோம். இருக்கா இல்லையா? நம்ம இல்ல பள்ளிக்குள்ள பேச வேணாம். ஏன்னா அல்லாஹ் பள்ளிக்குள்ள பார்த்துட்டு இருக்கான், வெளியில போனா அல்லாஹ் இல்லையா? அந்த 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 தன்மை நாம் கட்டு வரவும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் யார் பார்க்காவிட்டாலும் படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த சிந்தனை வரும்டா நிச்சயமா நான் என்ன செய்வோம்? நல்லவர்களா மாறினேன். இப்ப இதை நாங்க நோம்பு இல்லாத காலத்தில் வளர்க்கிறோம். இப்ப நாங்க ஒரு தொழில் செய்கிறோம், அந்த தொழிலில் ஹராம் சேர்கின்ற பொழுது கலப்படம் செய்யறோம், மோசடி செய்யறோம். இப்ப இந்த நாங்க என்ன நினைக்கணும்? யார் பார்த்துட்டு இருக்கிறான்? மனிதனுக்கு தெரியாது, கலப்படத்தை செஞ்சிடலாம், ஆனா படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தஆலாவை நான் நினைத்து நோன்பு நோற்றுக் கொண்டு எனக்கு ஹலாலான சாப்பாட்டை நான் என்ன செய்தேன்? தவிர்த்து கொண்டேன். எந்த ஹலால்? நான் உழைத்த சாப்பாடு, எனக்கு தேவையான, எனக்கு ருசியானது, அந்த சாப்பாட்டை அல்லாஹ்வுக்காக தவிர்த்து கொண்டேன். அப்ப அதை தவிர்த்து கொண்டேன். இது ஹராம் வருகின்ற பொழுது நான் எப்படி செய்வேன்? ரமலான் மாதத்திலே நான் என்னுடைய மனைவியோடு தனிமையில் இருக்கின்ற பொழுது பகல் நேரத்திலே எந்த விதமான நான் விஷயங்களில் ஈடுபடவில்லை. ஏனென்றால் ரமலானிலே நோன்பை நோட்டுக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து செய்தேன். இப்ப ரமலான் அல்லாத காலத்துல
அந்நிய பெண்களோடு எங்களுக்கு தொடர்பு வருகின்ற பொழுது என்ன நான் நினைக்கணும், எந்த ஹலாலான மனைவியே நான் என்ன செய்யல, அல்லாஹ்வுக்காக தவிர்த்து கொண்டேன், அல்லாஹ்வுக்காக என்ன செய்கிறேன், தவிர்த்து கொண்டேன். அப்ப இது எனக்கு ஹராமானது, அல்லாஹ் தவிர்த்து கொள்ளுமாறு சொல்லி இருக்கக்கூடியது, அல்லாஹ் விளக்கி இருக்கக்கூடிய விஷயம். இதை தவிர்த்து கொள்ளணுமா, தவிர்த்து கொள்ளப்படாதா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும். இன்னொரு விஷயம் நம்மகிட்ட இருக்கு, என்னண்டா நம்மள 5 நேரம் தொழுற ஆக்கள்கிட்டையும் ஒரு சிலர் இருக்கு இந்த புகைத்தல்ல ஈடுபடுறது. நம்மள 5 நேரம் தொழுற ஆக்கள்கிட்டையும் என்ன செஞ்சிருக்கு, சஹர்ல இருந்து நோம்பு திறக்கும் வரைக்கும் வாயை பௌத்த கட்டிட்டே இருப்பாங்க. எப்படிலாம் நோம்பு திறந்தா முதலாவது என்ன, நோம்பு திறந்த உடனே அவங்க செய்யற வேலைன்னு ஒரு சிகரெட் ஒன்று அடிச்சா தான் அவங்களுக்கு என்ன செய்யும், பத்தியம். நம்ம பாசில சொல்றா அப்படிதான். ஒரு சிலர் தொழுகிறவர்கள் 5 நேரம் அல்லாஹ்வை இபாதத் செய்கிறவர்கள் சில இடத்துல இருக்கு, அதை தவிர்த்து கொள்வது அவர்கள் கஷ்டமாக இருக்கிறது. அவன் நினைக்கிறாங்க அப்படி செய்யறது ஹலால் என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிகரெட் தானே. நான் ஒரு ஆள்கிட்ட நேத்து சந்திச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள 3-4 சிகரெட் குடிச்சிட்டார். அப்ப நான் கேட்டேன், இப்படி நீங்க புகைத்தல்ல ஈடுபடுறீங்களே, அது டைம் பாஸ், அது என்னையா டைம் பாஸ். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற நமக்கு நல்ல டைம் பாஸ் இங்கு டைம் பாஸ். இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, அந்த பள்ளிவாசல் இந்த நாங்க ஷாய் குடிக்கிறோம், சாப்பாடு சாப்பிடுறோமா இல்லையா? சாப்பிடுறதுக்கு முன்னுக்கு வச்சு சிகரெட் ஒன்று குடிக்கல பாப்பா. இந்த ஷாய் தாரமயமான நம்ம சிகரெட் தரல, ஹலால்னா நமக்கு தரத்தானே வேணும். யாரோ பாப்பா நீங்க சிகரெட் குடிக்கிறார்கள், அந்த உங்களுக்கு கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? அப்ப என்ன காரணம்? பாப்பாவுக்கு முன்னுக்கு ஒரு பான் சிகரெட் குடிப்பானா, ஒரு ஆசிரியருக்கு முன்னுக்கு, ஒரு மாலிமுக்கு முன்னுக்கு, ஒரு பெரியாருக்கு முன்னுக்கு குடிக்க மாட்டான். ஏன்? அது வெக்கம் அல்லது அகௌரவமா நினைக்கலாம். ஆனா அல்லாஹ்க்கு முன்னுக்கு குடிக்கணும். ஆசிரியருக்கு முன்னுக்கு குடிக்கிறது தான் வெக்கம், அல்லாஹ்க்கு முன்னுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்படி நம்மளுடைய தொழுகையாளிகள் சிலருடைய நிலைமையும் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியோர்களே, அப்படி ஒரு நிலைமை இருந்தா அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சிருங்க, அதை தவிர்த்து கொள்ளுங்கள், விட்டு விடுங்கள். தக்வா மறைமுகமாகவும் தனிமையிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வை தக்வாவோடு வாழ வேண்டும். இதான் மிக முக்கியமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியோர்களே, இந்த காலத்தை பொறுத்த வரையில பொதுவாக இப்ப தனிமையில் தக்குவா என்று நாங்கள் சொன்னாலும் கூட பொதுவாக நமக்கு இப்ப தனிமை இல்லை. பொதுவா பார்த்தோம்னா தனிமை என்பது இல்லாமல் இருக்கிறது. முந்தைய ஒரு காலத்துல பிள்ளைகள் செய்வான், வீட்டுல சும்மா குந்திட்டு இருந்தா தனியா இருந்தா என்ன தனியா இருக்கிறா, இப்போ எங்கன்னா விளையாடிட்டு வான்னு சொல்லுவோம், சொல்றோமா இல்லையா? பிள்ளைய விட மாட்டான் தனியா இருக்கிறதுக்கு. இப்ப தனியா இல்லை, சபையில இருந்து தனியா ஆயிடுவான். சபையில இருந்தா பொதுவான இடத்துல இருந்து செஞ்சிடறாங்க, அநேகமானவர்கள் தனிமையாகிடுவார்கள். பொதுவாக நம்ம பிரதேசங்கள்ல பார்த்தா கல்யாணத்துக்கு எல்லாரும் நம்ம ஒன்று சேருவோம், ஃபெமிலி எல்லாம், திருமண வீடுகளுக்கு, அது மாதிரி மையத்து வீடுகளுக்கு. இது ரெண்டு தான் மிக பிரதானமானது, இது ரெண்டும் மிக பிரதானமானது. அப்பப்போ ஃபங்க்ஷன் நடக்கும், ஆனா இது ரெண்டும் மிக பிரதானமான. அப்ப எல்லாரும் ஒன்று சேருவோம். எவ்வளவு காலத்துக்கு பிறகு சந்திச்சிருப்போம், வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், சும்மா இருக்கீங்களா, ரைட், அவ்வளோட முடிஞ்சு. இவர் போய் ஒரு சைட்ல குந்தி போனை தொட்டாருன்னா அவரும் அந்த போன் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்ப நமக்கு கையில இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன, தனிமையை போக்குவது லேஸ். இப்ப போன் வந்துட்டு இப்ப தனிமை பொதுவாக இருக்கக்குள்ளையும் அப்படி சபையில் இருப்போம். ஒவ்வொருத்தர் என்ன செய்யறோம், நாம போன்லே நிறைய பேருடைய காலம் போய் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக வெளிநாட்டுல வாழ்க்கையில நமக்கு இந்த தனிமையை போக்குவதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியே போன்ல சும்மா ஒரு மெசேஜை தான் போடுற, சும்மா ஒரு மெசேஜ் போடுற, ஒரு லைக் வாங்குற, இப்படியே நிறைய பேருடைய காலம் போய் அல்லாஹ் பாதுகாக்கணும். போன்ல இருக்கக்கூடிய அனாச்சாரங்கள்ல மூழ்கக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். நல்ல விஷயம் இருக்கு, போன்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா ஷைத்தான் எங்க கொண்டு போய் சேர்ப்பான் நம்மள. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனிமையிலும் வெளிப்படையாகவும் தக்வா உள்ளவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, இன்னல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைப், மறைவாக தனிமையிலே இருக்கின்ற பொழுது யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ,
லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு இருக்கிறது, வ அஜ்ருன் கபீர், பெரிய கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். தனிமையில நாங்க அல்லாஹ்வை தக்வாவோடு வாழ்ந்தா என்ன செய்யறான் அல்லாஹ்? அவருக்கு பெரிய கூலி, அளப்பரிய கூலி இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னமா துந்திரு மனித்தபா ذிக்ர வ ஹஷிய ரஹ்மான பில் கைப் ஃபபஷிருஹு பிமக்ஃபிரத்தின் வ அஜ்ரின் கரீம். சூரா யாசீன். யார் நல்ல விஷயங்களை அல்லாஹ்வை பின்பற்றி, அல்லாஹ்வுடைய திக்ர்களை பின்பற்றி, நல்ல உபதேசங்களை பின்பற்றி வாழ்கிறாரோ, வ ஹஷியர் ரஹ்மான பில் கைப், மறைவாக அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, ஃபபஷிருஹு, நபியே நீங்கள் அவருக்கு நன்மாராயம் கூறுங்கள், பிமக்ஃபிரத்தின், அவருக்கு மக்ஃபிரத் இருக்கிறது, வ அஜ்ரின் கரீம், சங்கையான கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் அன்பியாவிலே 49வது வசனத்திலே சொல்கின்ற பொழுது, அல்லதீன யஹ்ஷௌன ரப்பஹும் பில் கைப், மறைவான சந்தர்ப்பத்திலே, அவர் தனிமையிலே இருக்கின்ற பொழுது, இருக்கின்ற பொழுது யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, வஹும் மினஸ் ஸாஅத்தி முஷ்ஃபிகூன், அவர்கள் நாளை மறுமை நாளையிலே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த விதமான அச்சமும் மற்றவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை தக்வாவோடு வாழும் இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயங்களை நாங்கள் பொதுவாக வெளிப்படையாக எல்லோருடன் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு இருக்கின்ற அந்த நிலையை விட தனிமையில இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோமேயானால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே சஹாபாக்கள் தனிமையில இருக்கின்ற பொழுது தக்வாவை கடைபிடிக்கக்கூடியவர்கள், அதிகமாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பொதுவாகவும் நினைப்பார்கள், தனிமையில் இருக்கின்ற பொழுதும் அதிகமாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் நல்ல குரல் வளம் உடையவர். இவர் நல்ல குரல் வளம், இயற்கையாகவே அவர் பேசினாலே சத்தமாக தான் பேசுவார். சிலர் அப்படி இருக்காங்க, நமக்கெல்லாம் மெதுவாக பேசி பழக்கம் இல்லை, ரகசியம் பேசினாலே ரோடு கொஞ்சம் பேர் இருக்கிறோம். அப்படி நாம இயற்கையாகவே, அது அவர் அறியாம அப்படி சத்தம் வாரது, இயற்கையாகவே சத்தம். இவரும் இயற்கையாகவே சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடியவர். இந்த சஹாபி சில நாட்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில காணல. எங்க கைஸ்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தேடுறாங்க, சபைக்கு மஜ்லிஸுக்கு வரல, எங்க கைஸ்ன்னு கேட்கிறாங்க. அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் சாதிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, எங்க கைஸ்ன்னு கேட்கிறாங்க. அப்ப சாதிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவர் எங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான், ஆனா அவர் நோய்வாய்ப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை, எங்களுக்கு கிடைக்கல, கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போய் பார்த்துட்டு வாங்க. அங்க போனால் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள அப்படியே முடங்கி கொண்டு சொல்றாங்க, அனமின் அகலின் நார், அனமின் அகலின் நார், நான் நரகவாசி ஆயிட்டேன் என்று சாதிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சாதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு புதுனம், அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், ஏன் அப்படி சொல்றீங்க, நரகவாசி நீங்க ஏன் சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹுஜராத்தில் ஒரு வசனத்தை இருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும், உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம், ஃபௌக சௌத்தின் நபியி, நபியுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை என்ன செய்ய வேண்டாம், உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். விசுவாசிகளே, உங்களுடைய சத்தத்தை என்ன செய்யாதீங்க, நபியுடைய சத்தத்தை விட உயர்த்தி விடாதீர்கள். அப்ப இந்த வசனம் இறங்கின உடனே சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, நாம சத்தமா பேசக்கூடியவர், நம்முடைய சத்தத்தை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் என்னது, குறைந்தது. அப்ப அல்லாஹ் சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று சொல்லுகிறான். நான் சத்தத்தை உயர்த்தி பேசி என்னுடைய இபாதத்துக்கெல்லாம் பாழாகி எனக்கு அல்லாஹ் தஆலா பாவத்தை தந்துவிட்டால் நான் நரகத்துக்கு போய் விடுவேனே, அதனாலதான் நான் நரகத்துக்குரியவனாக மாறிவிட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை விட இந்த சத்தம் உயர்ந்தது, நான் நரகவாசி என்று சொல்கிறார்கள்.
சஅத் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் யா ரசூலல்லாஹ் இப்படி சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு இப்படி சொல்றாங்க, இதான் அவர் காரணம், வராததுக்கு காரணம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சுவர்க்கத்துக்குரியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் சுவர்க்கத்துக்குரியவர். சத்தத்தை உயர்த்தி பேசுவது என்பது அவருடைய இயற்கைக்கு மாற்றமானதல்ல, அவர் இயற்கையாக பேசக்கூடியவர். அல்லாஹ் இங்கே குர்ஆனிலே நபியோடைய சத்தத்தை விட உயர்த்தி பேச வேண்டாம் என்று சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிர்த்து பேசுவது, அவங்களை விட நாங்க என்ன செய்யறது, அவங்களுடைய வாக்க மீறுவது, அவர்களுக்கு எதிராக இதைத்தான் அல்லாஹ் நாடுகிறானே தவிர இயற்கையாகவே சத்தமுடைய சாபித் இப்னு கைஸைக்கு அல்ல, அவர் சுவர்க்கத்துக்குரியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப அந்த சாபித் இப்னு கைஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவராகவே தனிமை நினைக்கிறாரு, நம்மளுடைய சத்தம் உயர்வாக இருப்பதால் நம்முடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து நாங்கள் நரகத்துக்கு போய்விடுவோமோடு அவரே நினைக்கிறார். அவராகவே என்ன செய்கிறார், அவராகவே அந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்து நாங்க பார்த்தோம்னா, நான் இந்த குர்ஆன் வசனம் வந்ததுக்கு பின்னரும் என்னுடைய சத்தத்தை உயர்த்துகின்ற அந்த விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு போனா தானே சத்தம் வரும், நபி அவங்களுடைய மஜ்லிஸுக்கு போனா தானே சத்தம் வரும். போகாட்டி நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த சத்தமும் இல்லை. அப்ப நான் போகாம இங்கே இருந்துட்டேன்டா எனக்கு அந்த பாவம் கிடைக்காது நினைக்கிறாங்களா இல்லையா? தனிமையில இப்படி தருவா. சுப்ஹானல்லாஹ். இதான் சஹாபாக்கள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கு எல்லாமே தெளிவா சொல்லி தரப்பட்டிருக்கு. அல் குர்ஆன் சுன்னாவுல மிக தெளிவாக எது ஹராம் எது ஹலால் எப்படி நடக்கும் சகல விஷயங்களும் உண்டு. ஆனா எங்களுடைய நிலைமை என்பதை என்ன என்பதை நாங்களே என்ன செய்யணும், விலகிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு சந்தர்ப்பத்திலே பனு அஸ்லம் கோத்திரத்தைச் சேர்ந்த மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், தஹிர்னி தஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். 4 தடவைகள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்யவே இல்லை, இந்த சாபி சொன்னதை அவர் கணக்கெடுக்கவே இல்லை. இருந்தாலும் இந்த சாபி விடவே இல்லை. யா ரசூலல்லாஹ், நான் மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் நான் விபச்சாரம் செய்து விட்டேன், பாவத்தை செய்து விட்டேன். ஆனால் என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். மறைமுகமாக செய்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருந்தான். யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த பாவத்திற்கு மறுமையிலே நான் போய் தண்டனை பெறுவது என்பது நவுது பில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் பாதுகாக்கணும். யா அல்லாஹ், மறுமையிலே அளப்பரிய தண்டனை இருக்கிறது. உலகத்திலே நான் அந்த பாவத்தை அழித்து விட்டால் எனக்கு பரவாயில்லை, 4 பேர் இந்த சமூகம் என்ன கதைத்தாலும் பரவாயில்லை. யா ரசூலல்லாஹ், இந்த பாவத்திற்கு இந்த குற்றத்திற்கு உலகத்திலே தண்டனை இருக்கிறது தானே, அதனை நிறைவேற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, வேறு விர்றார் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து, அபிஹி ஜுனூன், இவருக்கு பைத்தியமானு கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. இப்படி சொல்றாரு தானே, இவருக்கு எதுவும் பைத்தியம் இருக்கான்னு சோதிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் சோதித்து விட்டு, யா ரசூலல்லாஹ், லைஸ பி மஜ்னூன், அவர் பைத்தியக்காரன் அல்ல, அவர் தெளிவாத்தான் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குற்றம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வோடு அவர் தௌபா செய்து பார்த்து கொள்ளட்டும், அல்லாஹ் அவருக்குரிய மக்ஃபிரத்தை கொடுப்பான் என்ற அடிப்படையில் அதை தெரிந்து கொள்ள பார்க்கிறார்கள். அவர் தெளிவாத்தான் இருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் திருப்பி சொல்றாங்க, அஷரிப ஹம்ரன், ஒரு எதுவும் போதை வஸ்துக்கள் சாராயம் குடிச்சிருக்காரான்னு கொஞ்சம் பாருங்க, போதையில பேசுறாரான்னு பாருங்க. ஏற்கனவே இவருக்கு பைத்தியமான சோதிக்க சொன்னாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ். அப்ப ஏதாவது ஒரு மதுபானம் அருந்திருக்கிறாரா, போதையில் இருக்கிறாரா என்று பாருங்கள் சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ், அப்படி எந்த இதுவுமே இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாயிஸை பார்த்து சொன்னார்கள், அஸனைத, நீ உண்மையில விபச்சாரம் செய்தாயான்னு கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த சாபி கிட்ட என்ன செய்யறாங்க, அஸனைத, நீ விபச்சாரம் செய்தாயான்னு கேட்கிறார்கள். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால நாம் யா ரசூலல்லாஹ், உண்மையிலே நான் விபச்சாரம் செய்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி யாருமே அவரை காணல, யாருமே அவரை பிடிக்கவும் இல்லை, பகிரங்கமா 4 பேர் காணவும் இல்லை, அவரை பிடிக்கவும் இல்லை. அவர் நினைத்திருந்தா என்ன செய்யலாம்,
யாருக்கும் சொல்ல தேவையில்லை, யாருக்கும் அது தெரியவே மாட்டு. ஆனா இப்ப கையும் களவுமா பிடிச்சா தண்டனை கொடுத்தாகணும். இது எந்த சந்தர்ப்பமும் இல்லை, எந்த மாத்திரமும் இல்லை. அவராகவே எது செய்கிறார்? தக்குவா, தனிமையிலே தக்குவா அவருக்கு ஏற்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அவராகவே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இதான் தக்குவா. இதைத்தான் அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஊட்டினார்கள். அந்த சஹாபாக்களுடைய பரம்பரையில வந்தவர்கள் தான் நாம். நம்முடைய நிலைமை யோசிச்சு பார்க்கணும். நாம் பொதுவாக சபையில 4 பேருக்கு மத்தியில நாம் இருக்கிற நாம தனிமையில நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கக்குள்ள, பாப்பா அம்மா இருக்கக்குள்ள பக்குவமா இருப்பான். எப்படா வீட்டை விட்டு போறாங்கன்னு நினைச்சா உடனடியாக செஞ்சிடற நாங்க எங்களுடைய தக்குவா பறந்து போன்ல மற்ற விஷயங்கள். எப்படா வைஃப் வீட்டை விட்டு போராட்டு பார்த்திருப்பார் கணவன். கணவன் எப்படா வீட்டை விட்டு போகிறான் என்று மனைவி பார்த்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இது. சிலர் அப்படி வாழ்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, தனிமையிலே பகிரங்கமாக சபையிலே பார்க்கக்கூடிய அல்லாஹ் தான் தனிமையிலே நம்முடைய பார்த்துக் கொண்டு இருக்கிறார் என்ற சிந்தனை எங்களிடத்திலே வளருமே. ஆனால் நிச்சயமாக நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியோர்களே, இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா அலமன்ன அக்வாமன் மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே இருந்து ஒரு கூட்டம், சில கூட்டங்களை நான் அறிவேன். என்னுடைய உம்மத்திலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் உம்மத்தை சொல்றாங்க? அவங்களோட உம்மத்திலே இருந்து. முன்னுண்டான நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து உம்மத்தை பற்றி சொல்லல. என்னுடைய உம்மத்திலே சில கூட்டம் இருக்கிறார்களே, அவர்களை நான் அறிவேன். யௌதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின், அவர்கள் மறுமை நாளையிலே நிறைவான நன்மைகளோடு வருவார்கள். அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் அவர்களுடைய நன்மைகளை பார்க்கின்ற பொழுது, என்னுடைய உம்மத்தை சார்ந்த நிறைய பேர் அவங்களை எனக்கு நான் அறிவேன். அவங்க எப்படி வருவாங்கன்னா பி ஹசனாத்தின், அதிகமான நன்மைகளோடு வருவாங்க. எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்காலி கிபாலி திஹாமா, ரசூலுல்லாஹ் திஹாமா மலை கூப்பிடுகிறார்கள். திஹாமா மலை தொடர், மக்கா இருந்து மதீனாவுக்கு போகல போயிருக்கிறார்களுக்கு தெரிஞ்சு திஹாமா மலை பெரிய மலை தொடர். அந்த அளவுக்கு, அந்த மலை தொடர் அளவுக்கு அதிகமான நன்மைகளோடு வருவார்கள் மறுமை நாளில். அப்படியான ஒரு கூட்டத்தை, அப்படியாக ஒரு கூட்டத்தை என்னுடைய உம்மத்திலே இருந்து நான் அறிவேன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நன்மைகளோடு வந்த உடனே ஃபயஜஅலுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹபாஅம் மன்சூரா, இந்த திஹாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்துடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஹபாஅம் மன்சூரா, பறக்கப்பட்ட புழுதியை போன்று ஆக்கினார். ஒன்றுமே இல்லை, எல்லாம் அடிபட்டு போயிட்டான், எல்லாம் புழுதியாகிவிட்டது. அல்லாஹ் தஆலா அந்த மலை தொடர் அளவுக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை இப்படி ஆக்கி விடுவான். சுப்ஹானல்லாஹ், நவுது பில்லாஹி, அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா வஜல்லிஹிம் லனா அல்லாஹ் நகூன மின்ஹும் அனானு லா நஅலம், யா ரசூலல்லாஹ் அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லித் தாருங்கள், அவர்கள் எப்படியானவர்கள் என்று எங்களுக்கு வர்ணித்து சொல்லுங்கள். ஏனென்றால் நாங்கள் அறியாமல் அப்படியான ஒரு கூட்டத்திலே சேர்ந்து விடுவோமோ. ஆகவே யா ரசூலல்லாஹ் என்ன காரணத்தினால் அவர்களுக்கு அந்த நிலைமை ஏற்படுகிறது என்று எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். நிலைமை நன்மைகளோட இவ்வளவு பெரிய திஹாமா மலை தொடர் அளவுக்கு நன்மைகளோட வந்து அல்லாஹ் தஆலா தூசாக மாற்றுவது என்றால் காரணம் இருக்குமா, இருக்கக்கூடாதா? அந்த காரணம் எங்களுக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ். ஏன் அவர்களுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டது என்று தெரியாது யா ரசூலல்லாஹ். அதனால அந்த நிலைமையை பற்றி, அவர்களை பற்றி, அவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது, அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் ஏன் இப்படி அளிக்கப்பட்டது என்பது பற்றி யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், வேறு யாரும் இல்லை. இப்படி நன்மையோடு வந்த கூட்டம் யாரு? உங்களுடைய சகோதரர்கள். உங்களுடைய உடம்புல, உங்களுடைய தோல்ல இருந்து வந்தவர்கள் தான் அவர்கள், உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய தோல்ல இருந்து வந்தவர்கள் அவர்கள். ஆனால் வலாக்கின்னஹும், அவங்க எப்படி ஆக்கள் தெரியுமா? வலாக்கின்னஹும் அக்வாமும் இதா ஹலவு பி மஹாரிமில்லாஹி இந்தஹத்துமுஹா, அவங்க எப்படியான ஆக்கள் தெரியுமா?
அவர்களுக்கு தனிமை கிடைத்து விட்டால், இந்த கூட்டம் எப்படி அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாங்க, ஆனால் இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து தனிமை கிடைத்து விட்டால் அவர்கள் அப்படியே என்ன செய்துவார்கள் என்றால், அவருடைய அந்த தனிமையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எல்லாத்தையும் மீறிடுவாங்க. அல்லாஹ்வுடைய அந்த நிலைமைகள் அவ்வளவு வட்டம் மாறிடும். பொதுவாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை பற்றி பயத்தோடு இருக்கிறார்கள், நன்மை செய்கிறார்கள், அந்த நன்மைகளை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு தனிமை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டால் அவ்வளவு அடிபட்டு போயிடுச்சு. அவ்வளவு என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய அந்த எல்லையை மீறி விடுவார்கள். இதனால்தான் அவருடைய எல்லா நன்மைகளும், திகாமா மலையளவு வந்த நன்மைகளும் அப்படியே அல்லாஹ் தூசாக மாற்றி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது எங்களுக்கு படிப்பினை. இது எங்களுக்கு என்னது படிப்பினை. எந்த அளவுக்கு படிப்பினை, நாங்கள் எந்த அளவுக்கு நன்மை செய்கிறோம். சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த அந்த சஹாபாக்களுடைய நிலைமைக்கும் எங்களுடைய நிலைமைக்கு எப்படி வித்தியாசம் இருக்கிறது. சஹாபாக்களுடைய பரம்பரையிலே அந்த உம்மத்திலிருந்து வந்த நாங்கள் அவர்களுடைய வழிகளை நாங்கள் அறிந்து வைத்துக் கொண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை விளங்கிக் கொண்டு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் விளங்கிக் கொண்டு எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் எப்படி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்கள் செய்கின்ற நன்மைகள், நாங்கள் செய்கின்ற அமல்கள், நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் மறைமுகமாக தனிமையிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினோமே ஆனால், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு மாறு செஞ்சோமே ஆனால் தனிமையிலே பாவம் செஞ்சிடும். யாரு பார்க்க போறான், பிறகு தௌபா கேட்டுக்கலாம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நோம்பு ரமலான்ல கடைசி 10ல குறிப்பாக சில பிரதேசங்கள், எங்க ஸ்ரீலங்கா போன்ற பிரதேசங்கள்ல 27ஆம் நாள் ஒரு கூட்டு தௌபாவோடு நடக்கும். ஒரு கூட்டு தௌபாவோடு நடக்கும். இமாம் என்ன செய்வாரு, எல்லாருக்கும் ஹோல்சலா ஒரு தௌபாவை சொல்லி கொடுப்பார். பழைய பாவம், புதிய பாவம், எல்லா பாவத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், தௌபா செய்து மீள்கிறேன். அதோடு என்ன செய்வார், ரைட், நம்ம எல்லா பாவமும் சரி நினைக்கக்கூடிய ஒரு சிலரும் இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியோர்களே, எங்களுக்கு தக்வா, அல்லாஹ்வை பற்றிய அச்சம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருக்க வேண்டும். பொதுவாக நாங்கள் பொதுப்படையாக எல்லோருடனும் வெளிரங்கமாக எப்படி அல்லாஹ்வை பயப்படுகின்றோமோ அதை விட தனிமையிலே இருக்கின்ற பொழுது ஷைத்தான் எங்களை கெடுக்க தொடங்குவான், ஷைத்தான் எங்களை மாற்ற பார்ப்பான், ஷைத்தான் எங்களை வழிகெடுக்க தொடங்குவான். அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் நிதானமாக இருந்து, நான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சித்தான் நடப்பேன், அல்லாஹ் என்னை ஒரு காலமும் வழிகெடுக்க மாட்டான், நான் அல்லாஹ்வோடு இருக்க போகிறேன் என்று நாங்கள் நினைத்து தனிமையிலும் நாங்கள் தக்வாவோடு வாழ்வோமே ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு ரிஸ்கை விஸ்தீர்ணமாக்குவான். வமை யத்தகில்லாஹ யஜ்அலஹு வ யர்ஸுகு மின் ஹைது லா யஹ்தஸிப். யார் உண்மையிலே அல்லாஹ்வை தக்வாவோடு அஞ்சி பயந்து வாழ்கிறார்களோ, அவருக்கு தெரியாமல் அவருடைய ரிஸ்கை விஸ்தீரப்படுத்துவோம். ரிஸ்க் என்பது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சகலதை, தொழில பரக்கத்து வரும், சாப்பாட்டுல பரக்கத்து, ஆடையில பரக்கத்து, நோய் நம்பலமற்ற வாழ்க்கை, எல்லா விஷயத்திலும் நாங்கள் ரிஸ்கை விஸ்தீரப்படுத்துவோம் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, வமை யத்தகில்லாஹ யஜ்அலுஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. ஒருவர் அல்லாஹ்வை தக்வாவோடு அஞ்சி பயந்து வாழ்வாரேயானால் அவருடைய சகல காரியங்களையும் நாங்கள் இலகுபடுத்தி கொடுப்போம், அவருடைய எல்லா காரியங்களும் இலகுபடுத்தி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அல்லாஹ் ஒரு காலமும் வாக்குக்கு மாறு செய்யாதவன். ஒரு காலமும் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் வாக்களித்தால் தராமல் விடவும் மாட்டான். தாயோடு இறக்க முடியவன். அன்புக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமலானிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பயிற்சி, ரமலானிலே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த சிந்தனையோடு வாழ்ந்த வாழ்க்கை, ரமலானிலே நாங்கள் ஹராத்தை விட்டும் நாங்கள் தவிந்து கொண்ட அடிப்படை, பொய் பேசாமல், புறம் பேசாமல், கெட்ட வார்த்தைகள் பேசாமல் எங்களுடைய நோன்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் ரமலான் அல்லாத 11 மாசங்களிலும் இருக்க வேண்டும். அந்த பயிற்சி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். பகிரங்கமாகவும் தனிமையிலும் அல்லாஹ்வை தக்வா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் தக்வா செய்து வாழ்வோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் இம்மையிலும் எங்களுக்கு மறுமையிலும் வெற்றி தருவார். அந்த வெற்றி பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.